மகாபாரதம் மகாபாரதம். பூமியில் தர்மம் நிலைக்க, புவியில் அன்பு தழைக்க, அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ. மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க, பாஞ்சாலி மானம் காக்க, பாரே வியந்து பார்க்க, பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க. மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல யக்ஷனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் ஆழமான உரையாடல் நடந்ததையும், யுதிஷ்டிரனின் நீதி உணர்வு காரணமாக தன் சகோதரர்களின் உயிரை மீட்டெடுத்த கதையைத்தான் கேட்டோம். நடக்க போகும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிப்போம். அத்தியாயம் 39. அடிமை தொழில். தருமன் தன்னுடன் இருந்த பிராமணர்களை அழைத்து சொன்னான். பிராமணோத்தமர்களே, 12 வருடம் முடிந்து 13வது வருடம் வந்துவிட்டது. இத்தனை காலம் வனவாசத்தில் சந்தோஷமாக கூடியிருந்தோம். இப்போது துரியோதனனுடைய ஒற்றர்களால் கண்டுபிடிக்கப்படாமல் இன்னும் ஓர் ஆண்டை கழிக்க வேண்டும். இப்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறேன் என்றான். பிறகு அவர்களிடம் அனுமதியை பெற்று அவர்களையும் மற்ற எல்லா பரிவாரங்களையும் ஊருக்கு திரும்பி போகச் சொன்னான். அவர்களும் அவ்வாறே நகரத்துக்கு திரும்பி போய், பாண்டவர்கள் எங்களை நடுநிசியில் விட்டுவிட்டு எங்கேயோ மறைந்து போய்விட்டார்கள் என்று சொல்ல மக்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். பாண்டவர்கள் வனத்தில் ஒரு தனியான இடத்தில் உட்கார்ந்து யோசிக்கலானார்கள். அர்ஜுனா, நீதான் உலக விவகாரம் நன்றாக தெரிந்தவன். 13வது வருடத்தை எந்த இடத்தில் கழிப்பது நலம் என்று தர்மபுத்திரன் கேட்டான். அர்ஜுனன், மகாராஜாவே, யமதேவனிடம் இதற்கான வரம் பெற்றிருக்கிறீர். நாம் யாராலும் அறியப்படாமல் 12 மாதங்கள் எளிதாகவே கழிப்போம். எல்லாரும் ஓர் இடத்திலேயே இருப்போம். மனதிற்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன. அதில் விராடனுடைய மத்ஸ்ய தேசமே மேலானது என்பேன் என்றான். அதற்கு தருமன், மத்ஸ்ய தேசாதிபதி விராடன் மிகுந்த பலமுடைய அரசன், நம்மிடத்தில் பிரியம் வைத்திருப்பவன், தருமசீலன், வயதில் முதிர்ந்தவன், துரியோதனன் பேச்சை கேளாதவன். அங்கே மறைந்து வாசம் செய்வதே நலமென்று எண்ணுகிறேன் என்றான். அவ்வாறே செய்வோம் அரசனே. நீர் விராடன் இடத்தில் என்ன காரியத்தில் அமர்வீர் என்று கவலையுடன் கேட்டான் அர்ஜுனன். தருமன், நான் விராடனிடம் ஆஸ்தான பணிவிடை வேலைக்கு என்னை எடுத்துக்கொள்ள கேட்கலாம் என்று இருக்கின்றேன். அரசனுடன் உட்கார்ந்து பாய்ச்சிகை விளையாட்டு விளையாடி அவனை சந்தோஷப்படுத்துவேன். சந்நியாச வேஷம் தரித்து கங்கன் என்ற பெயர் கொண்டு சொக்கட்டான் விளையாடுவதோடு அரசனுக்கு ஜோதிடம், பக்ஷி சகுனங்கள், வேதம், வேதாந்தங்கள், நீதி சாஸ்திரம் முதலியவற்றில் பண்டிதனாக சந்தோஷப்படுத்துவேன். நான் முந்தி தருமனிடம் சிநேகிதனாக இருந்து இவையெல்லாம் கற்றேன் என்று கூறி சமாளித்துக் கொள்வேன். என்னை பற்றி கவலை வேண்டாம் என்றான். அவன் பீமனை பார்த்து, கோபமும் பலமும் பொங்கி வழியும் வீரனாகிய நீ விராடனிடம் அடங்கி ஒடுங்கி எந்த வேலையில் அமர்வாய் என்று கண்களில் நீர் ததும்ப கேட்டான். அதற்கு பீமசேனன், நான் விராடன் அரண்மனையில் சமையல் வேலை கேட்டு பெறலாம் என்று இருக்கின்றேன். எனக்கு மடப்பள்ளி வேலைகள் நன்றாக தெரியும் என்பதை அறிவீர்கள். இதற்கு முன் விராடன் கண்டிராத ருச்சியுள்ள பதார்த்தங்களை பக்குவம் செய்து அவனை திருப்திப்படுத்துவேன். காட்டிலிருந்து மரங்களை வெட்டி விறகு சுமை கொண்டு வருவேன். அரசனிடம் வரும் குஸ்தி வீரர்களுடன் மல்யுத்தத்தில் போட்டி போட்டு வென்று அரசனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன் என்றான். தருமனுக்கு பீமன் குஸ்தியை பற்றி பேசியதும் முகத்தில் கவலை தோன்றியது. அதை கண்ட பீமன், கவலை வேண்டாம், நான் யாரையும் குஸ்தியில் கொல்ல மாட்டேன். கவனமாக இருப்பேன். மதம் கொண்ட காளைகளையும் எருமை கடாக்களையும்
காட்டு மிருகங்களையும் அடக்கி விராடனுக்கு வேடிக்கை காட்டுவேன் என்றான். பிறகு தருமன் அர்ஜுனனை பார்த்து, உனக்கு எந்த தொழிலில் அமரும் எண்ணம் அர்ஜுனா? ஒழிக்க முடியாத உன் வீரத்தை எவ்வாறு ஒழிப்பாய் என்று கேட்டான். அதற்கு அர்ஜுனன், அண்ணன்மார்களே, வில்லின் நாண் தேய்த்து தழும்பு ஏறிய என்னுடைய கைகளை யாரும் பார்க்காதபடி ரவிக்கை தரித்து அரசனுடைய பணிப்பெண்களுக்கு வேலை செய்யும் நபும்சகனாக நான் என்னை மறைத்துக் கொள்வேன். இவ்வாறாக சாபமும் எனக்கு ஊர்வசி தந்திருக்கிறாள். இந்திரலோகம் சென்றிருந்த போது என்னை அவள் விரும்பிய காலத்தில் நான் மறுத்தேன். அவள் கோபம் கொண்டு நீ புருஷத்தன்மையை இழப்பாய் என்று சபித்தாள். அச்சாபம் நான் வேண்டும் போது 1 வருட காலத்திற்கு மட்டுமே என்னை அண்டும் என்று இந்திரன் ஆசிர்வதித்துள்ளார் என்றான். அதை கேட்ட தருமன், பராக்கிரமசாலியான அர்ஜுனன் நான் நபும்சகன், எனக்கு அந்தப்புரத்தில் வேலை தா என்று கேட்பானா என்று எண்ணி வருந்தினான். பிறகு நகுல சகாதேவர்களை பார்த்து, நீங்கள் என்ன வேலையில் சேரப்போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு நகுலன், நான் விராடனுடைய குதிரை லாயத்தில் வேலைக்கு இருக்கப் போகிறேன். குதிரைகளை பார்த்து கொள்வதும் பழக்குவதும் எனக்கு பிடிக்கும். குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியம் பற்றி நன்றாக படித்திருக்கிறேன். பாண்டவர்களிடத்தில் குதிரைகளை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி வேலை வாங்கிவிடுவேன் என்றான். அவனை தொடர்ந்து சகாதேவன், நான் மாடுகளை பார்த்து கொள்ளும் வேலையில் அமரலாம் என்று இருக்கின்றேன். விராடனுடைய பசுக்களையும் காளைகளையும் நோயிலிருந்தும் காட்டு விலங்குகளிடமிருந்தும் காத்து வருவேன் என்றான். பிறகு தருமன் திரௌபதியை பார்த்து, நீ என்ன வேலை செய்வாய் என்று கேட்க தயங்கினான். அதை புரிந்து கொண்ட திரௌபதி, ராஜேந்திரனே, என் காரணமாக கவலை வேண்டாம். நான் விராடனுடைய அந்தப்புரத்தில் வேலைக்கு அமர்வேன். ராஜகுல பெண்களுக்கு தோழியாகவும் பரிசாரகம் செய்தும் வருவேன். என் சுதந்திரத்தையும் கற்பையும் காப்பாற்றி வருவேன். அந்தப்புரத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு இந்த உரிமை உண்டு. தருமனுடைய அரண்மனையில் திரௌபதிக்கு இவ்வாறே சேவை செய்துள்ளேன் என்று கூறி வேலை வாங்கிவிடுவேன் என்றாள். இவ்வாறு பாண்டவர்கள் தீர்மானித்த பிறகு தௌமியர் அவர்களை ஆசிர்வதித்து பல புத்திமதிகளை சொன்னார். அரண்மனையில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசாமல் அரசனை உபாசிக்க வேண்டும். கேட்ட பின்னரே ஆலோசனை சொல்ல வேண்டும். அவ்வப்போது அரசனை புகழ வேண்டும். அற்ப காரியமானாலும் அரசனிடம் தெரிவித்தே செய்ய வேண்டும். அரசனிடம் அதிகம் நெருங்கவும் கூடாது, அதிகம் விலகவும் கூடாது. ரகசியமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை வெளியில் பேசக்கூடாது. குடிகளிடமிருந்து எந்த பரிசும் வாங்கக்கூடாது. வேறொரு சேவகனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அறிவுள்ளவர்களை விட்டுவிட்டு மூடர்களை அதிகாரத்தில் அரசன் வைப்பான். அதை கண்டு மனக்கசப்பு அடையக்கூடாது. அரண்மனை பெண்களிடத்தில் அதிகம் நேசம் பாராட்டுதல் கூடாது. தௌமியரின் புத்திமதிகள் இன்றும் அரசாங்கத்திலும் அலுவலகத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டியவை அல்லவா? இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். பாண்டவர்களும் திரௌபதியும் 12 வருட கால வனவாச வாழ்க்கையை பூர்த்தி செய்து அடுத்ததாக தங்கள் சுய அடையாளத்தை மறைத்து கொண்டு விராட அரசனின் மத்ஸ்ய தேசத்தில் மக்களோடு மக்களாக மாறுவேடத்தில் 1 வருட காலம் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்னு கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யத்திற்கு காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள் பால கோவிந்தன் வந்தான்.